ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் கொஞ்சம் பருப்பு, தக்காளி, மிளகா, உள்ளி எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கிடணும். அது தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் தான் வைக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் கிடையாதனால பக்கத்து வீட்டில் இருந்து தான் முருங்கை பறிச்சிட்டு வந்தேன். முருங்கை பறிக்கையில் கருகப்பிள்ளையும் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருகப்பிள்ளையும் சேர்த்து பறிச்சாச்சு. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு காலிஃப்ளவரை ஒரு கொதி விட்டு எடுத்தாச்சு. அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் போட்டு விரவி அதை பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியில் உள்ளி கடுகுலாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு நம்ம உருவி வச்சுருக்கோம்ல அந்த கருகப்பிள்ளை கருகப்பிள்ளை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கருகப்பிள்ளையும் பறிச்சிட்டு வந்ததுனால கருகப்பிள்ளைன்னு வாயில் வருது. உருவி வச்சுருக்க கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம குழம்புல கொதிக்க விடக்கூடாது. அதனால் இப்போவுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். அப்புறம் நம்ம அவி வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த பருப்பை நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். முழு பருப்பு இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து நுர குட்டி வரவும் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி கிரேப்ஸும் கொய்யாக்காவும் தான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.